வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிற சந்தோஷம். அதாவது இன்றைக்கு ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கடந்த 18ஆம் தேதி வாய்ஸ் ஆஃப் பன்சான் யூடியூப் தளத்தில் ஒரு முக்கியமான காணொலி வந்திருந்தது. கட்டாயமாக எல்லாருமே பார்த்து ஷேர் பண்ண வேண்டிய ஒரு காணொலி. விபத்தில் சிக்குண்ட ஒரு நபரை வாய்ஸ் ஆஃப் பன்சான் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ண இடத்துல ஒரு வைத்தியர் அடாவடித்தனம் என்று சொல்லி ஒரு டைட்டில் தான் அந்த காணொலி இருந்தது. முழுக்க அந்த காணொலியை பார்க்கக்குள்ள நமக்கே ஒரு சில விடயங்கள் பயமாக இருக்குது. அந்த இடத்துல வைத்தியர் அப்படி ரியாக்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றதான் என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. காணொலியை நான் நீங்க ஆட் பண்றேன், நீங்க பாப்பீங்க. டாக்டர் கொஞ்சம் பாருங்களேன், கொஞ்சம் உடல 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 சும்மா இருந்துட்டு ஆக்சிடென்ட் போட்டு கொண்டு வந்தீங்க பாரு. சும்மா இருந்து இருக்கிறீங்க. அது சரி டாக்டர் கொஞ்சம் பாருங்களா, சும்மா இருக்குன்னு கேட்குறீங்க நீங்க. அந்த இடத்துல விபத்தில் சிக்குண்ட நபர் கையில் காயங்களோட அந்த இடத்துல இருக்கிறாரு. அப்போ டாக்டர்கிட்ட வாய்ஸ் ஆஃப் பன்சான் கேட்கக்குள்ள டாக்டர் சொல்கிறாங்க, நாங்கள் என்ன வேலை இல்லாமல் இருக்கிறோமா என்று சொல்லி அந்த மருத்துவர் அந்த இடத்துல கதைக்கிறாரு. மருத்துவர் சேவை நோயாளியை சிகிச்சை அளிக்கிறது தான். அந்த இடத்துல அதை தவறிட்டாங்கண்டா நான் சொல்லுவேன். அந்த இடத்துல அதாவது மக்களுக்கு சேவை செய்யணும் என்ற நோக்கில் ஒரு தூரத்தில் அடிபட்ட ஒரு நபரை அந்த வைத்தியசாலைக்கு, அதாவது வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணி அந்த இடத்துல இப்படி கேட்கக்குள்ள ஒரு வைத்தியர் இப்படி நடந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் என்ன கூட இருக்கு. இப்படியான விடயங்கள் நிறைய இடத்துல நடக்குது. உண்மையாக இதை பார்க்கக்குள்ள நமக்கே ஒரு பதவதப்பா இருக்கு. இதுக்கெல்லாம் உரிய நடவடிக்கையை அரசாங்கம் கட்டாயம் எடுக்கணும். அவட பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை தொடர்ந்து வாய்ஸ் ஆஃப் பன்சானுக்கு ஒரு சில விடயங்கள் நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு, அதாவது 19ஆம் தேதி வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் புகார் செஞ்சுருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கு விசாரணைக்காக வேண்டி அழைத்து அவரை ஜெயிலில் போட்டிருக்காங்க. உண்மையிலே இந்த விடயத்தை நினைக்கக்குள்ள பயங்கரமாக இருக்கு. உதாரணமாக சொல்ல போனால் மக்களோட வரி பணத்தில் தான் இந்த அரசாங்கமே இயங்குது. அந்த வகையில் இப்படியான கேள்விகளை கேட்கறதுக்கு மக்கள்கிட்ட ரைட்ஸ் இருக்கு. அந்த இடத்துல அந்த வைத்தியர் ஒழுங்கான முறையில் நடந்திருந்தா, வைத்தியர் ஒழுங்கான முறையில் பணி புரிந்திருந்தால் இப்படியான ஒரு பிரச்சனை வந்திருக்காதுன்னு. அப்போ அந்த இடத்துல வைத்தியர் விபத்தில் சிக்குண்டவர் அந்த இடத்துல இருக்கக்குள்ள அந்த வைத்தியர் என்ன பிரச்சனை என்று பார்த்துருந்தா இப்படி நடக்க போறதில்லை. இதனால மக்களிடையே வைத்தியர்களை பற்றி ஒரு தவறான புரிதலே இருக்கு. உண்மையாகவே நிறைய சமூக வலைத்தளங்களையும் நான் பார்த்துருக்கேன். நிறைய பிரச்சனைகள் சம்பந்தமாக இந்த வைத்தியசாலை சம்பந்தமாக, அதுக்கப்புறம் வைத்திய சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகளை பார்த்துருக்கேன். இதால என்ன தெரிய வருதுன்னு சொன்னா, மேலும் மேலும் மக்களிடையே ஒரு தவறான புரிதலை நீங்களே கிரியேட் பண்ணி விடுறீங்க என்று சொல்லி தான் தெரிய வருது. அந்த இடத்துல அப்படி அந்த வைத்தியர் ரியாக்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றது என்ற தனிப்பட்ட கருத்து. வி ஸ்டாண்ட் வித் வாய்ஸ் ஆஃப் பன்சான். பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம தான் அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணணும். சக மனிதருக்கு உதவி செய்யணும் என்ற நோக்கத்தில் உதவி செய்ய போய் இப்போ ஜெயிலில் போட்டிருக்காங்க அனுஷனை. உண்மையிலேயே அதை நினைக்கக்குள்ள கவலையாக இருக்குது. இப்படி நம்மளுடைய அரசாங்கம் செயற்படுமாயின் இன்னும் தவறான உதாரணமாக தான் இது இருக்கும். இப்படியான பிரச்சனைகள் மாற வேணும். இந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் உரிய இடத்துக்கு இந்த காணொலியை எடுத்துக்கொண்டு சேர்க்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் மேலும் இப்படியான பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சக மனிதனுக்கு உதவி செய்யணும் என்ற நோக்கம் எனக்கும் இருக்குது. அந்த இடத்துல நான் அந்த சம்பவத்தை பார்த்துருந்தாலும் நானும் வைத்தியசாலைக்கு கொண்டு போய் சேர்த்திருப்பேன். ஒரு சக மனிதனாக உதவி செய்ய போய் இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டுறது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள இல்லாமல் இருக்குது. நீங்கள் இந்த இப்படியான விஷயங்களை ஹேண்டில் பண்ணுற விதம் உண்மையிலே சரியான முறை இல்லை. நாங்கள் என்ன வேலை இல்லாமலாம் இருக்கிறோம் சொல்றது சரியான ஒரு அணுகுமுறை இல்லை என்றது என்ற தனிப்பட்ட கருத்து. அவட பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான பிரச்சனைகள் மேலும் வளரக்கூடாது. நம்மளுடைய மக்களிடையே நல்ல ஒரு அபிப்பிராயம் வைத்தியர்களை பற்றியும் வைத்தியசாலைகளை பற்றியும் வரணும் என்றதான் என்னுடைய நோக்கம். இப்படியான பிரச்சனைகள் திரும்ப நடக்கக்கூடாது. இப்படியான சம்பவங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். வி ஸ்டாண்ட் வித் வாய்ஸ் ஆஃப் பன்சான். வாய்ஸ் ஆஃப் பன்சானை கூடிய சீக்கிரம் நீங்கள் வெளியே விடணும். இதை பார்க்கக்குள்ள மேலும் பயமாக தான் இருக்குது. ஒரு சாதாரண மனுஷனால் ஒரு விடயத்தை எடுத்து சொல்ல இல்லாத நிலைமை தான் வருது.
ஆஸ் அ ஸ்ரீலங்கன் சிட்டிசன் சொன்னால் எல்லாருக்குமே பொது உரிமை இருக்குது எல்லா விடயங்களையும் பற்றி கதைக்கிறதுக்கு. ஸோ இப்படியான பிரச்சனைகள் நடந்தால் அதை வெளிக்கொண்டு வந்து காட்டத்தான் வேணும். அந்த இடத்துல நானாக இருந்தாலும் அப்படி தான் செஞ்சுருப்பேன். இப்படியான தவறுகளை சுட்டி காட்டலைன்னு சொன்னால் மேலும் மேலும் இப்படியான தவறுகள் நடந்து கொண்டு தான் போகும். திரும்பவும் சொல்கிறேன், வி ஸ்டாண்ட் வித் வாய்ஸ் ஆஃப் பானுஷான். எல்லாருமே இந்த காணொலியை முடிஞ்ச வரைக்கும் பகிருங்க, முக்கியமான இடங்களுக்கு கொண்டு போய் சேருங்க. இந்த காணொலியை சேர்த்தா தான் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். ஓகே மகளே, இந்த காணொலியில் நிறைய விடயங்கள் பார்த்துருப்போம். அதாவது அந்த நடந்த சம்பவம் 18ஆம் தேதி நடந்த சம்பவத்தை பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஸோ மறக்காமல் இந்த காணொலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு பொது மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை கிடைக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்னும் இப்படியான பிரச்சனைகள் நடந்து கொண்டு தான் இருக்கும். ஓகே மகளே, இந்த காணொலியை நான் முடிக்க போகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.